மகளே ஒரு டைமில் பயங்கர ஃபேமாக இருந்த ஒரு 200cc ஸ்போர்ட்ஸ் பைக். பட் போக மக்கள் அந்த மோட்டார் சைக்கிளை மறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் மிச்ச 200cc பைக்ஸ் வந்து நிறைய அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த பைக்கில் வந்து பெருசாக அப்கிரேட் எதுவும் அந்த பிராண்ட் கொடுக்கல. பட் அந்த டைம்லேயே பயங்கர ஃபீச்சரிஸ்டிக்காக வந்த ஒரு 200cc ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொல்லலாம். டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4V. ரீசெண்டாக வந்து ஒரு 1 year பீரியடில் 164V நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கோம், கம்பேரிசன் பண்ணியிருக்கோம், புது அப்கிரேட் கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இப்போ 200 ரிவ்யூ பண்ணுறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நானும் இந்த மோட்டார் சைக்கிளை ரிவ்யூ பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்கிரேட் வரட்டும் ரிவ்யூ பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் ஃபைனலி அந்த அப்கிரேட் வந்துருச்சு, அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த 2025 டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4V. இந்த 4V எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் புதுசு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மோட்டார் சைக்கிள் எப்படி இருக்குது, யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். மக்களை அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4Vல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது விஷயம் அந்த பர்ஃபார்மன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் அப்போயே 2020 டைம்லேயே கொடுத்தாங்க. அதில் மெயின் ஸ்பெஷலான விஷயமே இந்த இன்ஜினில் 3 மோட்ஸ் கொடுத்தாங்க. 200cc பவர் மோட்ஸ் வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு டைமில் 3 மோட்ஸை கொடுத்து அந்த 3 மோட்லேயும் பவர் டிஃப்ரென்ஸை கொடுத்து டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணாங்க மார்க்கெட்டில். பவர் மட்டும் கிடையாது, பிரேக்கிங்லேயும் டிஃபர் ஆகும், ஏபிஎஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல அட்ஜஸ்டபிள் கிளட்ச் அண்ட் பிரேக் லீவர்ஸ் கொடுத்தாங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ண டிசைன், அது ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும், நிறைய யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி சீட்ஸ் வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி ப்ரொபோர்ஷன் சூட் ஆகக்கூடிய சீட்டு. அண்ட் ஃபைனலி பவர் டியூனிங்ஸாக இருக்கட்டும் அண்ட் ரைடிங் போஸ்டர் எல்லாமே டெய்லி சிட்டி கம்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வச்சு ஃபேமிலி யூஸும் பண்ணலாம், சிட்டி யூஸும் பண்ணலாம், ஸ்டைலிஷாகவும் இருக்கும், ஃபீச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும்னு சொல்லி 5 விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி கொண்டு வரப்பட்ட பைக் தான் இந்த பைக். பெரிய கதை, பெரிய மிகைப்படுத்தலாம் இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் இந்த பைக்கில் இருக்குது. நிறைய 200 ஃபேன்ஸ் இருக்கீங்க. எனக்கும் ஒரு டைமில் இந்த பைக் வந்த புதுசில் நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் ஆச்சு. செக்மெண்ட்லேயே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் டிவிஎஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். எல்லா பைக்லையும் எல்லா செக்மெண்ட்லையும் டிசைன் பார்ப்போம். டிசைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2025 அப்டேட்டில் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்குது இந்த கிராஃபிக்ஸ். இது பிளாக் கலர் ஆப்ஷன். ஸோ இந்த புது அப்டேட்டில் புதுசாக வந்திருக்க கலர்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ எனக்கு அந்த ப்ரௌன் கம் கிரே பிடிச்சிருந்துச்சி. இதில் இந்த கிராஃபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆர்டிஆரோட கிராஃபிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் தீமாக இருக்குது, கனெக்டடாக இருக்குன்னு சொல்லலாம். பிளாக் வித் ரெட் பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியராக இருக்குது. அதே மாதிரி அலாய் வீல்ஸும் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பிளாக் லவர்ஸ்க்காக இருக்கட்டும், அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் லவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகக்கூடிய கலர்னு சொல்லலாம். ரெண்டாவது அப்டேட் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கோல்டு யூஎஸ்டியா கொடுத்துருக்காங்க. கோல்டு யூஎஸ்டி வந்து டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 எப்பயே கொடுத்துட்டாங்க. ஏன் அதில் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, இதில் செகண்ட் கொடுத்துருக்கான்னு கேட்கலாம். 160cc மார்க்கெட் பயங்கர பெரிய மார்க்கெட் தான். காம்படிட்டர்ஸ் நிறைய பேர். ஹீரோவில் காம்படிஷன் இருக்குது, பஜாஜில் காம்படிஷன் இருக்குது. அது பார்க்கும்போது நிறைய மோட்டார் சைக்கிள் காம்படிஷனில் இருக்கும்போது அப்டேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அந்த மோட்டார் சைக்கிளை ஃபஸ்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்க்னால என்ன அட்வான்டேஜ்னா, கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் ப்ரீமியம் ஹார்ட்வேர், அதனால் உங்களுக்கு நார்மல் டெலஸ்கோப்பிக்கோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதில் 2 மேஜர் அப்டேட் தான். ஒன்று கலர் அண்ட் கிராஃபிக்ஸ், ரெண்டாவது ஃபோர்க். ஓகே, இதை தவிர்த்து இந்த மோட்டார் சைக்கிள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மோட்டார் சைக்கிளோட இன்ஜின் 197cc ஆயில் கூல்டு இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர், 21 bhp, 17 Nm டார்க்கு. இந்த இன்ஜினில் ஸ்பெஷலாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா 200cc. ரெண்டாவது ஆயில் கூலிங் சிஸ்டம் தான் இருக்குது. காம்படிட்டர்ஸ் டியூக் 200 இருக்கட்டும், NS 200 இருக்கட்டும், லிக்விட் கூலிங் சிஸ்டம்ல இருக்காங்க. அது பார்க்கும்போது கூலிங் சிஸ்டம் கொஞ்சம் அவுடேட்டடான ஹார்ட்வேரா இருக்கு. அதே மாதிரி 200cc டியூக்கோ பல்சரோ 24 bhp கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸ். இது வந்து 20 bhp தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்பர் டசன்ட் மேட்டர், பேப்பரில் கால்குலேஷன் ஒரு பக்கம் இருக்கலாம். இந்த பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்கணும். பேப்பரையோ ஸ்பெக்ஷீட்டையோ வாசிச்சா பெருசாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்வி தான். இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு வாங்க. மக்களை நம்ம கூட டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 இல்லை 200 4V இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாஸ்ட் நோட்டு தான் விஷயமே. ஸோ ஆனால் இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்ஜஸ்டபிள் கிளட்ச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி குரோம்னால இன்னும் பிடிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபைன் சீட் கம்ஃபர்ட் இஸ் குட். நல்லா லென்த்தாக இருக்குன்னா பின்னாடி தள்ளி உட்காந்துக்கலாம். ஷிஃப்டிங் வந்து சாஃப்டாக இருக்குது. பவர் டெலிவரி பார்ப்போம். இனிஷியலாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பைட் ஆகுது, பட் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. 7 km/h 8 km/h போகுது. ஓகே ஃபைன். கிராஜுவல் டெலிவரி 3000. 4 5 5க்கு அப்புறம் தான் வைப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகுதுங்க. 6ல் தெரியுது. அர்பன் மோடில் ஃபஸ்ட் கியரில்
43, 60. ஓகே, அர்பன் மோடு வந்து கம்ப்ளீட்லி ஒரு சிட்டி மோட். ஸ்போர்ட்ஸ் மோடில் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வேறு ரேஞ்சில் இருக்கும். ஃபுல் பவரை நீங்கள் அதில் பார்க்க முடியும். உங்களுக்கு இதில் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டருமே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸ்பீடை கம்மி பண்ணோடனே 4th கியரில் இருக்குது. இப்போ டவுன் ஷிஃப்ட் பண்ண சொல்லும் பாருங்கள், கீழே பார்க்கலாம் நீங்கள் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர். அந்த கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் பேஸில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா நல்ல எஃபிஷியன்சி இருக்கும் உங்களுக்கு. ரைடர் ட்ரையாங்கிள் பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது, டுவர்ட்ஸ் த ரைடர் இல்லை. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. அர்பன் மோட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் சிட்டி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸி டு ரைடாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். 110 அர்பனில் ரொம்ப ஈஸியாக க்ரூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த அப்பாச்சியோட க்ரூசிங் ஸ்பீடை வந்து இப்போ நான் ஓட்டினதில் பார்த்தது ஸ்போர்ட்ஸ் மோடில் 100 அப்படின்றது நல்ல க்ரூசிங்காக இருக்கும். 90 to 100, அதுக்கு மேலே போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் போகும். 90 to 100 அப்படின்றத சாலிடாக நீங்கள் க்ரூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இப்போ யூஎஸ்டி ஃபோக் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியாது. லாங் டேர்மில் தான் உங்களால் ஃபீலே பண்ண முடியும். அதுவும் நீங்கள் பழைய ஆர்டிஆர் 200 ஓட்டியிருந்தீங்கன்னா தான் இதுக்கு வரும்போது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்கவே முடியும் அப்படின்னு தான் சொன்னோம். டவுன் ஷிஃப்டிங்லாம் கொஞ்சம் எந்த எஃபோர்ட்டுமே இல்லாத மாதிரி இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனுமே பிடிச்சிருக்கு. வாவ், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது. பட் இந்த ஹேண்டில் பார் வந்து இன்னும் கொஞ்சம் டுவர்ட்ஸ் ரைடராக இருந்தால் கொஞ்சம் ஈஸி எக்கனாமிக்ஸாக இருக்கும், ஈஸி ரைடிங் லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சரில் தான் இருக்குது அர்பன் மோட். அர்பன் மோடில் மேக்ஸிமம் ஸ்பீடே 110க்கு மேலே தான், 115க்குள்ளேன்னு வச்சுக்கலாம். ஓகே, பிகாஸ் அது 7500 RPMல ஹிட் பண்ணுது. பிரேக்ஸ் பார்த்தே ஆகணுங்க. 60 to 0 in rear brakes. வாவ், டயரில் ஒரு சவுண்ட் கேட்கல. நீங்கள் அச்சீவ் பண்ண டாப் ஸ்பீடை வந்து இண்டிகேட் பண்ணுது. யூ அச்சீவ்டு ஹை ஸ்பீட் அப்படின்னு சொல்லி. நைஸ். ரியர் பிரேக்ஸோட பைட்டிங் ஷார்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கூட பேனிக் ஆக்கலை. நான் சடன் பிரேக் பண்ணுறேன் 60லேருந்து 0க்கு, நல்ல ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃபைன். ஃப்ரண்ட் பிரேக் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு இங்கே பண்ணி காமிக்கிற பாருங்க. கூல். இந்த பைக்கோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம். வைப்ரேஷன் பார்ட் இந்த மோட்டர் சைக்கிளில் கம்மி தான் வெல் கம்பேரிங் டு அதர் மோட்டர் சைக்கிள். பிகாஸ் பவர் வந்து மிட் ரேஞ்சில் நல்லா டியூன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் மிட் ரேஞ்சில் நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டாப் எண்டில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு சொல்ல முடியாது. பட் இனிஷியல் டு மிட் ரேஞ்ச் இந்த மோட்டர் சைக்கிள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லலாம். சிட்டி ரோட்ஸில் ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், செகண்ட் கியரை போட்டு தான் நம்ம கிளைட் பண்ணுறோம். அப்படியே பொறுமையாக கிளைட் பண்ணுறோமா, பிலோ 20ல் கிளைட் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே கிடையாது, அப்படியே பிக்கப் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த சிட்டி ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்கிறதுக்கான டெஃபனிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். செகண்ட் கியரில் இப்போ நான் பைக்கை நிப்பாட்டுறேன். பாட்டியாச்சு. இப்போ மூவ் பண்ணி பார்ப்போம். கிளச்சில் தான் மூவ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் கியர்லேயே கிளச்சில் பெருசாக பவர் ஓப்பன் ஆகலை. 200cc வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9-10க்கு போகணும். பட் அதில் 7-8 தான் போச்சு. செயின் மட்டும் லைட்டாக அடிக்குது, அவ்வளோதான். அது மட்டும்தான் மிச்சப்படி. அதுக்கப்புறம் பேக் டு ஃபார்ம் தான். ஈஸியாக இருக்குங்க ரைட் பண்ணுறதுக்கு. இந்த ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து அஜைலாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். அர்பன் மோடில் மேக்ஸிமம் ஆர்பிஎம்மே 7000 8000 RPM தான், அவ்வளோதான். பட் அதுவே ஸ்போர்ட்ஸ் மோட் போனோன்னா 9000 ப்ளஸ் போகும். இந்த பைக்கில் ஸ்போர்ட்ஸ் மோடை இப்போதைக்கு எனேபிள் பண்ண முடியாது. அர்பன் மோடில் தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடில் இன்னும் அக்ரெசிவாக தான் இருக்கும். இப்போ நார்மலாக ஸ்போர்ட்ஸ் மோடில் க்ரூசிங் போனோம்னா 100 க்ரூசிங் பண்ணலாம். அர்பன் மோடில் க்ரூசிங் பண்ணுறீங்கன்னா 90ல் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி லாங் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மோட்டர் சைக்கிளை வச்சு நீங்கள் லாங் ட்ரைவும் பண்ணலாம். சிட்டி யூஸ் பண்ணுறது தான் எப்படி இருக்குன்னு சொல்லி டிராஃபிக்கில் ஓட்டி காமிச்சேன் உங்களுக்கு. ஒரு ஸ்லைட்டான டிராஃபிக், சின்ன டிராஃபிக்கில் ஓட்டி காமிச்சேன். ஸோ அதே மாதிரி நம்ம 60 to 0 ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்க்கணும். ரியர் பிரேக்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்ப்போம். 60 to 0
இன் ரியர் ஃப்ரண்ட் பிரேக்ஸ். எவ்வளோ நேரத்தில் ஸ்டாப் ஆச்சு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கோட ஓவரால் ரைட் கன்க்ளூஷன், நான் ஒரு அவுட்ரு ஹைவேல வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிற ரோட்டில் வந்து ஒரு ஹைவேல அப்படியே வந்திருக்கேன். ஸோ நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, வெயிட் வந்து லைட் வெயிட்டாக இருக்கனால ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, அஜைலாக இருக்குது. அர்பன் மோடில் வந்து போதுமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அர்பன் மோடில் ஓட்டும்போது நமக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஈவன் அர்பன் மோடில் 45 கிலோமீட்டர் மைலேஜ் இருக்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் அதே மாதிரி உங்களுக்கு இந்த த்ராட்டிலோட பேண்டு, ஸோ அது வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்குது. ஈவன் ரைட் பை கொடுக்காமே வயர் த்ராட்டில் இந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி க்ரோம் லீவர்ஸ் அட்ஜஸ்டபுளாக கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். பிரேக்கிங்ஸ் வந்து நல்ல பிரேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது, ஃபைன். அதுக்கப்புறம் ஹேண்டில் பாரை மட்டும் கொஞ்சம் இன்னும் டுவர்ட்ஸ் த ரைட் ட்ராப் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. மிச்சப்படி எல்லாமே கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. லோ அண்ட் டார்க்கை பற்றி பேசியே ஆகணும். அது வந்து சிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா மேப் பண்ணியிருக்காங்க, கேலிப்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதனால் நமக்கு எண்ட் ஆஃப் த டே நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்க போதுன்னா சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேமிலி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், ஹைவேஸில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற கன்வீனியன்ஸ் எல்லாமே இந்த மோட்டர் சைக்கிளில் டிவிஎஸ் இந்த அப்பாச்சியில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என்னோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க. ஆனால் இந்த பைக்கோட ஹார்ட்வேர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸோட கனெக்டடாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா பைக்ஸ்லையும் தான், இந்த பைக்கில் மட்டும் கிடையாது. ஃப்ரண்ட் 37mm USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ரோட்டோட சைஸ் சின்னது, 270mm தான் வருது. பின்னாடி 240mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயர் சைஸுமே ஃப்ரண்ட்டில் சின்னது தான். 90/90 செக்ஷன் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்படிட்டர்ஸ் போய் பார்த்தோம்னா 100/80 செக்ஷன் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் விட் அதிகம், இந்த டயரோட விட் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். பிகாஸ் 200cc போது காம்படிட்டர்ஸோட காம்படிட் பண்ணுற மாதிரி டயர்ஸ் தேவைப்படும். ரியர் செக்ஷன் வந்து NS 200லையும் அப்பாச்சிலும் சேம் தான். பட் டியூக் 200ல இன்னும் பெரிய டயர்ஸ், ரியர் டயர்ஸாவது பெருசாக கொடுத்தாங்களே, அந்தளவுக்கு பெட்டர். அண்ட் சிட்டி யூசேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக தேவைப்படுறது கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த மோட்டர் சைக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180mm கொடுத்துருக்காங்க. பேஷ் பிளேட் கொடுத்துமே 180mm போது இது ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க கிராஃபிக்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த மோட்டர் சைக்கிளில் ரேஸ் டியூன் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க ஃபார் எஃபோர்ட்லெஸ் இன்ஜின் பிரேக்கிங்னு சொல்லலாம். அண்ட் அப்பாச்சி சீரிஸில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா எக்ஸாஸ்ட் நோட். இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் கேன் பெருசாக இருக்குது, ஃபைன். எக்ஸாஸ்ட் நோட்டும் நல்லா லவுடாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஐடியல் நோட்லேயே பீட் ஃபீல் பண்ண முடியுது. 7000 RPM, 10,000 RPM. நீங்கள் அந்த கிராஜுவல் ட்ரைவ்லேயே அந்த பீட்டை ஃபீல் பண்ண முடியும். பட் எனக்கு 160யோட பீட் லவுடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இந்த பைக்கை பார்த்துட்டு. சீட்ஸை பற்றி பேசியாகணும். ரைடர் சீட் ஓகே, நல்ல சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்ஸினோட குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் ஃபோமோட கம்ஃபர்ட்டும் சாஃப்டாக சைடில் தான் வருது. பில்லியன் சீட் கொஞ்சம் ஹார்டர் பாட்டு தான், கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. வெல் கம்பேரிங் டு ரைடர் சீட். ரைடர் சீட் எப்பயுமே சாஃப்டாக சைடில் தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே பைக் ஓட்டுறவங்க இந்த இடத்துல தான் உட்காந்து ஓட்டுவாங்கன்னு சொல்லி அதோட கம்ஃபர்ட்டை சாஃப்ட் நேச்சரில் கொடுத்துருக்காங்க. இப்போ பில்லியன் சீட்டில் வந்து எப்பயுமே ஆக்சஸ் பண்ண மாட்டாங்கன்றக்காண்டி ஹார்டாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு சில பிராண்ட் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அண்ட் தென் கிராப் ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகே. ஆனால் அதே மாதிரி இந்த மோட்டர் சைக்கிளில் ஸ்பெஷலாக பேனல் கேப்ஸ் எதுவும் பார்க்க முடியல. பட் பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓகே. 12 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாஸ் வந்து நார்மலாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. டுவர்ட்ஸ் த ரைடராக கொடுத்தாங்கன்னா இன்னும் வந்து ஈஸ் டு ரைடாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெயிட் வந்து 151 kilograms தான், கம்மி தான். ஈஸியாக ஃப்ளிக் பண்ணி ஓட்டலாம், அஜைலாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அந்த பர்ஃபார்மன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கும். இன்னும் அந்த ஃப்ரண்ட் டயர்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டிஸ்க் ரோட்டர் சைஸ் பெருசு பண்ணாங்கன்னா இன்னும் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்றது தான் கருத்து. டுவல் சேனல் ABS வந்துருது, ஃபைன். பட் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த 100/80 அதை கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். அந்த ஹேண்டில் பார் கொஞ்சம் பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து ஈஸ் டு ரைடாக இருக்குன்னு சொல்லலாம். மக்கள் அப்பாச்சி 200 4V யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இந்த பைக்கோட சைட் ஸ்டாண்ட் வந்து குவாலிட்டிலாம் ஓகே, பட் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த லெவலில் சாஞ்சுன்னா ஓகே, பட் ஃபுல்லாக இப்படி சாயுது, கொஞ்சம் நல்லாவே சாஞ்சிருதுன்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் ஹைட் பண்ணி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, எர்னாமிக் செக் பார்க்கலாம். சேடல் ரொம்ப ஹைட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான், நான் சொன்னேன்ல ஃபேமிலி யூஸும் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக ஏறிக்க முடியும். ஈஸி எர்னாமிக்ஸ் தான். வெயிட்டு சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்குமே அடாப்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் த வெயிட். நிறைய மோட்டர் சைக்கிளில் வெயிட்னாலே நிறைய பேர் ரெக்ரெட் பண்ணியிருப்பாங்க, இந்த பைக் வேணாம் வேறு பைக் வாங்கலாம் அப்படின்னு, பிகாஸ் வெயிட் கூட இருக்குது அப்படின்னு. அண்ட் ஹைட்டு நான் 5.8 feet, எனக்கு ஃபுட் ரெண்டு பக்கமே கீழே ப்ளேஸ் ஆகிடுச்சு, முட்டுமே மடங்கி தான் இருக்குது. ஸோ அதனால் 5.2 3 இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா ஈஸி எர்னாமிக்ஸ், ஃபேமிலிக்கு சூட்டபுளாக இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து எல்லாராலையுமே ஒரு 5 feet இருக்கீங்க, உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும், வெயிட்டு கம்மி, ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க சூட்டபுளாக இருக்கும், லீனாக இருக்கீங்க சூட்டபுளாக இருக்கும்.
ஸோ இது வந்து எல்லாருக்குமே அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு டைனமிக்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறேன். அண்ட் ரைடர் ட்ரையாங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஹேண்டில் பாரை கொஞ்சம் டுவர்ட்ஸ் ரைடராக கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரைடர் ட்ரையாங்கிள் நீங்கள் பார்க்கலாம் லீன் லெவல் வந்து ஒரு பாயிண்ட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் குரோமில் கொடுத்தனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ஹேண்ட் கிரிப் வந்து நல்லா பட்டையாக இருக்கனால கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. நைஸ். அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும், கிளச் ஆக்சஸாக இருக்கட்டும், எல்லாமே சாஃப்ட் நேச்சரில் தான் இருக்கும். இன்ஜினோட நோட்டுமே சாஃப்ட் நேச்சரில் தான் இருக்கும். ஸோ ஹோண்டா பைக்ஸ்க்கு அப்புறம் ஒரு சாஃப்டான பைக் பார்த்தேன் அப்படின்னா அது டிவிஎஸ் பைக் தான் சொல்லுவேன். மக்களை டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4V எப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து புதுசாக 2-3 அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்கன்னா 5000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்டி ஃபோக்ஸ், OBD2B கம்ப்ளைண்ட் அண்ட் புது கலர் ஸ்கீம், இந்த 3 அப்டேட் பண்ணியிருக்காங்க. 5000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,53,000 வருது. அதுவே ஆன் ரோட் பார்த்தோன்னா 1,70,000 80,000 வரும். இது அப்ராக்ஸான ஆன் ரோட் ப்ரைஸ். நிறைய பேர் ஆன் ரோட் ப்ரைஸ் கேட்குறீங்க, பட் மாதம் மாறும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறும். அதனால தான் கரெக்டாக சொல்ல முடியல. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம் ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறதுக்கு. உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கரெக்டான ஆன் ரோட் ப்ரைஸ் வேணும்னா இந்த மாதத்தில் கேட்கணும் விரும்பப்படுறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். உங்களுக்கு என்கொயரி பண்ணி கேட்டு எங்கள் டீம் அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு 40 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். ஹைவேஸ் போனீங்கன்னா 40, 43, 45. நிறைய கஸ்டமர் சிட்டிக்குள்ளே 45 வரைக்கும் எடுக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன் 40ன்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 45, அது உங்களோட ரைடிங் கண்டிஷனை பொறுத்தது. அண்ட் காம்படிட்டர்ஸை பார்த்து அதை முடிவு பண்ணணும். இந்த பைக்கோட காம்படிட்டர் பல்சர் NS 200 அண்ட் டியூக் 200, ஹார்னட் 2.0. எதுக்கு ஹார்னட்டை கம்பேர் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஹார்னட் 180cc 185 கிட்ட வருது. ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வருது. அதனால தான் NS 200 ப்ரைஸ் 1,60,000, டியூக் 200 ப்ரைஸ் 2,13,000, அண்ட் ஹார்னட்டோட ப்ரைஸ் 1,40,000. இந்த கம்பேரிசனில் இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டர் ஹார்னட் 2.0 அண்ட் NS 200 தான். ஸோ இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கணும். டிசைன் ஸ்போர்ட்டியராக இருக்கும். அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ், ரேஸ் டியூன், ஸ்லிப்பர் கிளச், அதுக்கப்புறம் 3 ரைட் மோட்ஸ் வித் பவர் டிஃபரன்ஸ், டுவல் சேனல் ABS, இதெல்லாமே நம்ம ப்ரோஸ்குள்ளே சொல்லலாம். அண்ட் கான்னு பார்த்தோம் அப்படின்னா டயர் சைஸ் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் பெருசு பண்ணிருக்கலாம். ஹேண்டில் பார் டுவர்ட்ஸ் த ரைடர் ஆக்கிருக்கலாம். ஆனால் அதே மாதிரி பில்லியன் சீட்டை கொஞ்சம் சாஃப்ட் சைடில் கொடுத்துருக்கலாம். ஹாலஜன் இண்டிகேட்டருக்கு பதில் LED டர்ன் இண்டிகேட்டராக கொடுத்துருக்கலாம். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸை 6 ஸ்பீட் கியர் பாக்ஸாக மாற்றிருக்கலாம். ஆயில் கூலிங் சிஸ்டம் பதிலாக லிக்விட் கூலிங் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தோணுது. இதெல்லாம் அப்கிரேட் பண்ணி இன்னும் காஸ்ட் கொஞ்சம் அதிகமானாலும் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். காம்படிட்டர்ஸோட காம்படிட் பண்ணுற மாதிரியும் இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட கருத்து என்ன இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4V பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் இந்த கான் எல்லாமே வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படி தான் சொல்லுவேன். சிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இருக்க ஹார்ட்வேர்ஸே போதுமானதாக இருக்கும். பட் நம்ம காம்படிட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் சொன்ன கான் எல்லாமே. இப்போ NS 200 வாங்க போகிறேன். NS 200 அளவுக்கு அப்பாச்சி 200லையும் விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நான் அப்பாச்சியை பார்ப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா வாங்குவேன். ஸோ இந்த காம்படிஷன் பேஸில் இந்த கான்லாம் வந்து இங்கே சரி பண்ணாங்கன்னா காம்படிஷன் ஹெவியாகவும் ப்ரிஃபரன்ஸ் மாறும் அப்படின்றதா என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போனீங்கன்னா கேஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் சைட்